நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறவடைய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைட்ல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமது தமிழக அரசு மின்சார துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் நம்பர்களை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதாவது மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குன்னா என்எல்சி கார்பரேஷன்ல தான் வந்திருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொகேஷனா இருக்கட்டும், தூத்துக்குடி லொகேஷனா இருக்கட்டும், நெய்வேலி லொகேஷனா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி லொகேஷன்களை வேலை வாய்ப்பா அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க. இது ஒரு புதிய நோட்டிபிகேஷன் தான் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் 9/4/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இதோடைய மூல அப்டேட் வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 699650@gmail.com அல்லது நவீன் 73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட். எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா என்எல்சி இந்தியா கார்பரேஷன் லிமிடெட் இருந்து இருக்குது. நெய்வேலி லிமிடெட் கார்பரேஷன்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் இருக்குது. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுதான் வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இது மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் இதோடைய அபிஷியல் மெயில் ஐடி முதற்கொண்டு இங்கே கொடுத்திருக்காங்க. நீங்க டைரக்டா செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதுல என்னென்ன போஸ்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெய்வேலி யூனிட்ஸ்ல டோட்டலா 26 ஸ்லாட்டும், பாரிஸ்னர் ப்ராஜெக்டுக்கு 4 ஸ்லாட்டும், என்டிபெல் டுட்டிகுரியன்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்லாட்டும், NUPPL கான்பூர்ல 6 ஸ்லாட்டும், ரீஜனல் ஆபீஸ் சென்னை லொகேஷனுக்கு 4 காலி பணியிடங்களும், தலபிரா ப்ராஜெக்டுக்கு 8 காலி பணியிடங்களும், சவுத் பச்வரா டம்கா அந்த ப்ராஜெக்டுக்கு பாத்தீங்கன்னா 4 காலி பணியிடங்களும், ஒட்டுமொத்தமாக 56 காலி பணியிடங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி போஸ்டிங்க்கு தான், பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா SC, ST, OBC, எக்கனாமிக் வீக் பர்சன் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிகிரி முடிச்சிருந்திருக்கணும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்ல அதுல எக்ஸாமினேஷன் எழுதி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஆர் எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு அப் டு 28 வயசு வரைக்கும், ஓபிசி கேட்டகரிக்கு அப் டு 31 வயசு வரைக்கும், SC, ST கேட்டகரிக்கு அப் டு 33 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 இயர்ஸ் சொல்லிருக்காங்க. அதுலயே ஓபிசி கேட்டகரிகளுக்கு 13 வருஷம், அதுலயே பாத்தீங்கன்னா SC, ST கேட்டகரிகளுக்கு 15 வருடம் சொல்லிருக்காங்க. சோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் ஏஜ் ரிலாக்சேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா கிரூசியல் டேட்டுக்கு அப் டு 58 வயசு வரைக்கும் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. SC அண்ட் ST சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. சோ சர்டிபிகேட் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கேட்டகரியில இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய சிஎம்ஆர் இல்லைன்னா CMA முடிச்சிருந்தது, அதே மாதிரி டிகிரி ஹோல்டரு, சோ இதோட பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுப்போம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிசர்வேஷன் அண்ட் ஏஜ் ரிலாக்சேஷன் கேட்டகரியில கண்டிப்பா இவ்வளவு பர்சன்டேஜ் மார்க்குக்கு மேல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல SC, ST, OBC, நான் கிரிமினல், எக்கனாமிக் வீக் பர்சன், மாற்றுத்திறனாளில 40% எபோவுக்கு மேல இருந்தா மட்டும்தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க.
இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா எக்கனாமிக் வீக் பர்சன், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்விஸ்மேன், இவங்கெல்லாம் வந்து சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா இருக்கணும். மெயினா வந்து எக்கனாமிக் வீக் பர்சன், ஓபிசி சர்டிபிகேட் வந்து 1 year தான் வேலிடிட்டி. ஸோ கரண்ட் பினான்சியல் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்து வச்சிருந்திருக்கணும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஹவு டு அப்ளை, சோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். சோ விண்ணப்பிக்கிறதுடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா www.nlcindia.in இந்த வெப்சைட் மூலியமாக தான் நீங்க வந்து விண்ணப்பிக்க போறீங்க. சோ இதுல வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ல எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி இங்க செட் ஆஃப் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதாவது 1/10/2025 அப்புறம் லாஸ்ட் 3 மாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போட்டோ வந்து இருக்கணும். சைன் வந்து ப்ளூ பெயிண்ட் இல்லைன்னா பிளாக் இங்க்ல வந்துட்டு நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். உங்களுடைய பர்த் சர்டிபிகேட், 10th 12th மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், ஆதார் கார்டு, ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்க் சர்டிபிகேட், அந்த சிஎஸ்சிஎம் எழுதக்கூடிய அந்த இன்டர்மீடியட் லெவல் எக்ஸாமோட சர்டிபிகேட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதே மாற்றித்தரணும் அதோட சர்டிபிகேட், எக்ஸர்வீஸ் வந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், ஆல்ரெடி வந்து ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சன் இருந்திருக்கீங்க அப்படின்னா அதோட சர்டிபிகேட். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கணும். அந்த சாஃப்ட் காப்பி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சைஸ் இருக்கணும், ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு மாதிரி இந்த சைஸ்ல வந்து நீங்க கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேல எக்ஸிடா போச்சு அப்படின்னா நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து அப்லோட் பண்ண முடியாது. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 செட் ஆஃப் டாக்குமெண்ட் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்க போறது, அப்லோடிங் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா help.recommend@nlcindia.in இந்த வெப்சைட் மூலியமாக உங்களுடைய கொரிஸை நீங்க டைரக்டா கேட்கலாம். சோ விண்ணப்பிக்கிறதுக்கு வேண்டிய கடைசி தேதி 9/4/2026 மாலை 5 மணிக்குள் நீங்க வந்து விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்ப இருந்து விண்ணப்பிக்கலாம் பாத்தீங்கன்னா நாளை 20/3/2026 நாளையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 9/4/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க், இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கோம். சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் டீடைல்ஸ் நாளைக்கு இதுல வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து ஓபன் ஆயிடும். சோ ஒன்ஸ் ஓபன் ஆனோடனே இந்த லிங்க் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்ளை பண்ண முடியும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, Instagram பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா 3 மெயில் ஐடி நான் கொடுக்குறேன். என்னென்ன மெயில் ஐடி? naveen812244@gmail.com. இரண்டாவது மெயில் ஐடி naveen99650@gmail.com. மூன்றாவது மெயில் ஐடி naveen73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பயன் சென்று சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். So thank you friends, thank you so much, all the best for your career.